அண்ணன் விஜய் அவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நடந்த ஈரோட்டு பொதுக்கூட்டத்தில் அண்ணன் நல்லா பேசியிருக்காருன்னு சொல்ல முடியாது. நல்லா எழுதி கொடுத்ததை படிச்சிருக்கிறாப்புல, நல்லா வாசிச்சிருக்காப்புல தான் சொல்ல முடியும். அண்ணனுக்கு ஒரு கோரிக்கை, தயவுசெய்து எழுதி கொடுக்குற ஆளை மாற்றிருங்க. இல்லைன்னா நீங்களே சுயமாக சிந்தித்து எழுதுங்க. எழுதிட்டு வந்து படிங்க. இது ஏதோ எழுதி கொடுத்து படித்தாலும் சரி, கொஞ்சம் புரிதலோட படிங்க. என்ன காரணம்னா, தமிழக வெற்றிக் கழகம் 2 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் 2027 ஈரோடு இடைத்தேர்தலை சந்திக்கவில்லை. 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கவில்லை. ஆனால் களத்திலே இல்லாத கட்சி என்று குறிப்பிடும் பொழுது யாரை குறிப்பிடுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் களத்திலே இல்லாத கட்சி இவங்க தான். யாருங்க எழுதி கொடுத்தாங்க இல்லையா, அவங்க தான் களத்தில் இல்லாதவங்க. ஆனால் அவங்களே சொல்கிறாங்க களத்தில் இல்லை, நாம் தமிழ் கட்சி களத்தில் இல்லைன்னு குறிப்பிடுறாங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் எதிர்கட்சி போட்டியிடாத இடைத்தேர்தல் ஒன்று இருந்ததுன்னா அது ஈரோடு இடைத்தேர்தல் மட்டும்தான். அதில் தனிச்சு நின்றது நாம் தமிழ் கட்சி. தனிச்சு நின்று 25,000 வாக்குகளை பெற்றது. ஆனால் நாங்கள் களத்தில் இல்லையாமா, இவங்களை குறிப்பிடுறது நாம் தமிழ் கட்சி களத்தில் இல்லையாமா. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாம் தமிழ் கட்சி மறைமுகமாக தாக்குறாராமா. நான் தயவு செய்து அதில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் பேசுகிறதுல ஒரு செய்தியும் இல்லை. தயவுசெய்து எழுதி கொடுக்குறவங்கள மாற்றுங்க. இல்லைனா தலைமையிலேயே சொல்லி தயவுசெய்து மாற்றுங்க. நாம் தமிழ் கட்சி களத்தில் இல்லை. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துச்சுல்ல, அவங்கள பற்றி பேசுங்க. பிஜேபி இருந்ததில்லை களத்தில், பாரதிய ஜனதா கட்சி, அவங்கள பற்றி பேசுங்க. இல்லை திமுகவை பேசுகிறீங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. அது ஊழல் நிறைந்த கூட்டம் தான் அது. அவங்கள பற்றி பேசுகிறது ஒன்றும் தவறு கிடையாது. காங்கிரஸை பற்றி பேசுங்க. காங்கிரஸ் உங்களுக்கு கூட பிடித்த கட்சி அது. காங்கிரஸ் அவங்களும் சில தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்காங்க. அந்த எம்எல்ஏக்களும் சரி நிறையா ஊழல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பற்றியும் பேசுங்க. களத்தில் இருந்தவங்கள பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு என்னென்ன இருக்குது தகுதி? ஏன்னா களத்தில் இருந்தவங்களெல்லாம் இருந்தவங்கள எல்லாரையுமே விட்டுட்டு களத்தில் இருக்கிறவங்களையும் குறை கூறுவதில் என்னென்ன நியாயம் இருக்குது? அண்ணனுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், தயவுசெய்து தலைமையில் எழுதி கொடுக்குற ஆளை மாற்றுங்க. இல்லைனா சுயமாக சிந்தித்து எழுதி கொண்டு வாங்க. களத்தில் இல்லாத கட்சி எது என்றால் அது தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமே தான் என்று குறிப்பிட முடியும். தயவுசெய்து நீங்கள் களத்தை பற்றி பேசாதீங்க. களம் என்றால் என்னங்கிற கேள்விக்கு உங்களுக்கு இன்னும் பதிலே இல்லை. களம்னா இதுதாங்கிறதே இன்னும் தெரியல. அதனால தான் அசால்ட்டாக களம்னா என்னான்னு புரிதலில் தான் 41 உயிரை நம்ம காவு வாங்கியிருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். களம் இது இல்லை, இன்னும் இருக்குது. 2026 சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.